Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு வேர்க்கடலை சுண்டல். வேர்க்கடலை சுண்டல் சுலபமாவும் செய்யணும், சுவையாவும் இருக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேர்க்கடலை சுண்டல் செய்யறதுக்கு ஒரு பிரஷர் பேன்ல 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அதில் 200 கிராம் அளவுள்ள வேர்க்கடலை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலை குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஊறணும். வேர்க்கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்க்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். தூளுப்பாக இருந்ததுன்னா அதை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது போல் நல்லா அது கொதிச்சு நமக்கு பொங்கி வரணும். அதுக்கு பிறகு தான் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம மூடணும். கரெக்டாக கேஸ் கட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு 3 விசில் கொடுத்துக்கலாம். உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேர்க்கடலையை பார்க்கும்போதே தெரியும் வெந்துருச்சா அப்படிங்கிறது. அப்படிலாம் எடுத்து கையில் அழுத்தி பாருங்கள். இது பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டல் அப்படிங்கிறதுனால குறைவாக எண்ணெய் சேர்த்தா போதும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல நீளமாக இருக்க ஒரு பச்சை மிளகாய் மெல்லிஸாக இருந்துச்சு, அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. ரொம்ப சின்ன சைஸில் இருக்க வெங்காயம், அதை இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி அதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம். தீயை குறைச்சி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக கலர் மாறக்கூடாது. லைட்டாக இது போல் கலர் மாறி வந்தால் போதும். பச்சை மிளகாயில் தான் தாளிப்பு கொடுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் காஞ்ச மிளகாயில் கூட தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சோம் இல்லைங்களா வேர்க்கடலை, அதை தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு வடிகட்டிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா இதை கலந்து விட்டாலே போதும். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும் இல்லைங்களா, இந்த சுண்டல் தாளித்த பிறகு இதுலேயே இருக்கக்கூடாது. இதுலேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை சாஃப்டாக இருக்காது, ரஃப்பாக மாறிடும். அதனால நீங்கள் ஏதாவது ஒரு பவுல்லையோ சர்விங் பிளேட்லேயோ உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த சுண்டலாக இருந்தாலுமே இந்த டிப்ஸ் பொருந்தும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மூக்கடலை சுண்டல், காராமணி சுண்டல் இந்த ரெசிபி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல சுவையான சூடான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.